ஹாய், ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் குலோப் ஜாம் ரெசிபி தாங்க எடுத்து வந்திருக்கேன். சூப்பரா இருக்கும். குலோப் ஜாம் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சில பேர் குலோப் ஜாம் செஞ்சீங்கன்னா, நல்லா ஷேப் வராது. உள்ள மாவு வெந்திருக்காதுங்க. அந்த மாரி ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா, எம்டிஆர் குலோப் ஜாம் மிக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கம்பெனி மிக்ஸ் கிடைச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட்ல 30 குலோப் ஜாம் கிட்டத்தட்ட செய்யலாங்க. மீடியம் சைஸ்ல ரொம்ப பெருசாவும் இல்லாம, சின்னதாகவும் இல்லாம. இப்போ இத கலக்கும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டு பெசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து தாங்க பெசையணும். பால் சேர்த்து பெசையும்போது நல்லா சூப்பரா சாஃப்ட்டா கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, காய்ச்சாத பால் தாங்க. நீங்க காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே காய்ச்சாத பால் தான் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பெசஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப லாஸ்ட்ல 1 ஸ்பூன் நெய்ய சேர்த்துக்கிறேன். ஏன்னா கையில ஒட்டும் இல்லைங்களா? அதனால. நெய் சேர்த்து பெசையும்போது பார்த்தீங்கன்னா, கையில ஒட்டாம இந்த அளவுக்கு சாஃப்ட்டா கிடைக்குங்க. இந்த ஷேப் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு டைட்டா இல்லாம, லூஸா இல்லாம மீடியமா இருக்கணுங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு நம்ம மாவு. இத நம்ம ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதிலேயே மெஷர்மென்ட் நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு சுகர் சேர்க்கணுன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா 2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்துட்டு இத ஒரு பக்கம் சிம்ல வச்சு விட்டுருவோம். அப்போ சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம குலோப் ஜாம்லாம் இத உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து உருட்டும்போதே நல்லா கைக்கு ஒட்டாம வரும் பாருங்க. வேணும்னா நீங்க எண்ணெயோ, நெய்யோ கொஞ்சம் கையில தொட்டு செய்யலாம். செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கையில ஒட்டாம வரும். இப்போ நம்ம குலோப் ஜாம் உருண்டைங்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்க்கரை பாவு வச்சிருக்கிறீங்களா, அத போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பாவு ஓரளவுக்கு கொதிச்சு வந்துட்டுருக்கு. சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 2, 3 ஸ்பூன் நம்ப பால சேர்த்துக்கலாம். பால சேர்க்கும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, இது சர்க்கரையில இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளிய வந்துருங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ இத மேலாக்க எடுத்துடலாம். இது நல்லா பால் விட்டு கொதிச்சா தாங்க இந்த மேலாக்க டஸ்ட் வரும். அப்ப அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குலோப் ஜாம் செய்யவே போகணும். பாருங்க ஓரளவுக்கு எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. இப்போ 3 ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கலாம். நம்போ சர்க்கரை வச்சோ, வெல்லம் வச்சோ எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமா சால்ட்ட சேர்த்து செஞ்சு பாருங்க. அவ்ளோ சூப்பரா டேஸ்ட்ட நம்மளுக்கு தூக்கி குடுக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்ட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாவு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஆப்ஷன் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதுங்க. இந்த குலோப் ஜாமுக்கு சர்க்கரை பாவு செய்வோம் இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா, பிசுக்கு பதமா இருக்கணும். கைய வச்சு தொடும்போது பார்த்தீங்கன்னா, பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கணும். அதுதாங்க பிசுக்கு பதம். கம்பி பதம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்க நான் கை வச்சு தொட்டு பார்க்குறேன். எனக்கு பிசுக்கு பதம் வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாவு மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி செய்யுங்க. அப்பதான் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் நல்லா சூப்பரா கிடைக்கும். குலோப் ஜாம் செய்யறதுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரீஃபைண்ட் ஆயிலா தான் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வாசம் எதுவும் இல்லாம கரெக்ட்டா இருக்கும். கடாயில எண்ணெய் விட்டுட்டு ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. நம்ம குலோப் ஜாம் பொரிக்க மிதமான தீயில தாங்க இருக்கணும். ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா எண்ணெய் நம்மளுக்கு உள்ள வெந்து குடுக்காது. குலோப் ஜாம் போட்டோனே டக்குன்னு கலர் மாறிடும். அதனால மிதமான தீயில வச்சுட்டு பொறுமையா இத பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு ஸ்டெப்பா எடுத்து அப்படியே சூடா இருக்கிற சர்க்கரை பாவுல சேர்த்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு குலோப் ஜாம் வெடிக்காம வந்திருக்கு பாருங்க. அந்த விரிசல் எதுவும் இல்லாம நல்லா ப்ராப்பரா சூப்பரா ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு பாருங்க. அப்படியே எடுத்த உடனே சூடா சர்க்கரை பாவுல சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாவு சூடு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணி தான் சேர்க்கணும். அப்பதான் சர்க்கரை பாவுல நல்லா உள்ள போய் குலோப் ஜாமுன் நல்லா ஜூஸியா கிடைக்குங்க. இந்த குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பாவுல ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதுங்க. நல்லா சூப்பரா ஊறி நல்லா ஜூஸியா கிடைச்சிரும். இப்ப பார்த்தீங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு குலோப் ஜாமுன் ஒரே பாக்கெட் தான் எடுத்தேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க குலோப் ஜாமுன். இத நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அத விட்டுட்டு காசு குடுத்து வெளிய வாங்குனீங்கன்னா எவ்ளோ ரேட் ஆகும் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. அவ்வளதான் இன்னைக்கான ரெசிபி சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செஞ்சு முடிச்சுட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. பாய்.